சென்னை வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் அந்த பயங்கரம் நடந்தது. ஆளும் கட்சியின் முக்கிய புள்ளியாக வலம் வந்தவரை சாலையில் வைத்து பெட்ரோல் குண்டை வீசி அரிவாளால் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரைச் சேர்ந்தவர் VS ஆராமுதன். 2001 முதல் 2011 வரை தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியில் இருந்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை இந்த பகுதியில் களத்தில் இறங்கி வேலை செய்வதில் தனக்கு நிகர் தானே என 25 ஆண்டுகளாக நிரூபித்து தற்போது காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராகவும் துணை பெருந்தலைவராகவும் பதவி வகித்து வந்திருக்கிறார். தற்போது பாராளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் கட்சி பணி, தேர்தல் பணி என பரபரப்பாக வேலை செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக அமைக்கப்பட்ட நிழற்குடை திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்து வந்திருக்கிறார் ஆராமுதன். சம்பவத்தன்று நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிடுவதற்காக தனது காரில் புறப்பட்டு சென்றிருக்கிறார். சிறிது தூரம் சென்ற பிறகு சாலை ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு தனது ஆதரவாளர்களோடு பேசியிருக்கிறார் ஆராமுதன். அப்போது திடீரென ஒரு கார் மற்றும் பைக்கில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஆராமுதன் கார் மீது பெட்ரோல் குண்டை வீசியிருக்கிறது. பலத்த சத்தத்தோடு குண்டு வெடித்ததில் கார் கண்ணாடிகள் சில்லு சில்லாக தெறிக்க ஆராமுதனோடு இருந்த அவரது ஆதரவாளர்கள் உயிர் பிழைத்து தப்பி ஓடியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கும்பலின் ஒரே குறி ஆராமுதன் தான். அவரை ஓடவிடாமல் சுட்டு போட்ட மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதில் அவரது கை துண்டாகியிருக்கிறது. இதனால் நிலைகுலைந்து கீழே சரிந்த ஆராமுதனை அந்த கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. குத்துயிரும் கொலை உயிருமாக கிடந்த ஆராமுதனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கட்சிக்காக நேரம் காலம் பார்க்காமல் ஓடிக்கொண்டிருந்தவரை மர்ம கும்பல் சில நொடிகளில் கொலை செய்தது அவரது ஆதரவாளர்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகளை அமைத்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது ரவுடி கும்பல் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொலைக்கான காரணம் மாமூல் வசூல். துணை தலைவரின் கணவரை பிரபல ரவுடி செல்லா என்பவர் மாமூல் கேட்டு மிரட்டியிருக்கிறார். அந்த சம்பவம் தொடர்பாக ஆராமுதன் தலைமையில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் செல்லாவை தேடி வந்த நிலையில் அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். தற்போது அவர் சிறையில் உள்ளார். ஆராமுதன் மீது ஆத்திரத்தில் இருந்த செல்லா சிறையில் இருந்தபடியே அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். அதற்காக செல்லா தேர்ந்தெடுத்த நபர்தான் கனகராஜ். கூலிப்படை தலைவனாக கனகராஜ் செல்லாவின் நெருங்கிய நண்பர். கோவை, திருப்பூர் போன்ற பகுதிகளில் இருந்து ஆட்களை தயார் செய்த கனகராஜ் திட்டமிட்டபடியே ஆராமுதனை தீர்த்து கட்டியிருக்கிறார்.
போலீசார் கனகராஜை வலைவீசி தேடி வந்த நிலையில்தான் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் கனகராஜ் கூட்டாளிகளான சத்தியசீலன், அகஸ்டின், முனிஸ் உட்பட 5 பேர் ஆறாமுதனை கொன்றதாக சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களை காவலில் எடுத்து விசாரித்த பிறகே இந்த சம்பவத்தில் முழு உண்மையும் வெளிவரும்.